சிவகாமி, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. என்னண்ணே? என்ன யோசனை? பேசாம அந்த இடத்த விஸ்வா, துளசி இவங்க 2 பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ண என்ன? நம்ம பிள்ளைங்க கிட்ட இது அவங்க மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லிடுவோம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சிவகாமி, உன் அண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிடுவோம். நீ என்ன சொல்ற? இல்லைங்க, இது ரொம்ப ரிஸ்கா தெரியுது. அன்னைக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாயிடும். எந்த பிரச்சனையும் வராது சிவகாமி. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பைரவி தான் கூப்பிடுறா. கொஞ்சம் சைலண்டா இருங்க. சொல்லு பைரவி. என்னங்க, எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? சலூன்ல இருக்கேன். இதோ இப்ப வந்துருவேன். சீக்கிரம் வாங்க. சரி. அண்ணே, போன்ல கூட அன்னிக்கிட்ட என் வீட்ல இருக்கிறத மறைச்சி சலூன்ல இருக்கேன்னு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் எப்படின்னு விஸ்வா பேர்லயும் துளசி பேர்லயும் நாம இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் சொல்லு? இந்த இடமே வேண்டானே. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், விட்டுரு. சிவகாமி, நான் பொய் சொல்றது எல்லாமே ஒரு உண்மையை மறைக்கதான். அதை புரிஞ்சுக்க. நீ செஞ்ச தியாகத்தை நான் சொல்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன். ஆனா நீ தான் சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்ட. இப்பவும் நான் சொல்றேன், துளசி தான் பைரவியோட மகன்னு சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல முடிஞ்சிடும். வேண்டானே, அந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசாத சிவகாமி. அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சா என் நெஞ்சே இப்ப கூட பதறுதுனே. சிவகாமி, நான் பைரவி கிட்ட ஒரு பொய் சொல்ல பயப்படுறேன். ஆனா நீ ஒரு உண்மையை சொல்ல பயப்படுற. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நீ உண்மையை மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகுது. அதையும் நீ யோசிக்கணும். இது பாரு சிவகாமி, நம்ம பிள்ளைங்க பேர்ல தான் இடம் வாங்குறத முடிவு பண்ணியிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் விஸ்வாவும் நம்ம பையன்தான், துளசி நம்ம பொண்ணுதான். 2 பேர் பேர்லயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். தள்ளி போட வேண்டாம். நீ சரி சொல்லு சிவகாமி. சரிண்ணே, அப்படியே பண்ணிடலாம். என்ன விஸ்வா, எதுக்கு என்ன வர சொன்ன? துளசி, இதுல ஏதாவது ஒரு போட்டோவை நீயே செலக்ட் பண்ண. ஏண்டா, இப்ப எதுக்கு போட்டோவை செலக்ட் பண்ண சொல்ற? ஏதாவது புதுசா வேலைக்கு அட்மிஷன் போட போறியா? என்ன துளசி இது? நீ விஷயம் தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா? என்ன உளற நீ? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிற, அதுக்குள்ள தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியான்னு இப்படி மொட்டையா கேட்டா என்னடா அர்த்தம்? அப்படியா? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? சரி, நானே சொல்றேன். அதாவது நமக்கு இன்னும் மேரேஜே நடக்கல. ஆனா அதுக்குள்ள உங்க அம்மா நமக்கு மேரேஜ் கிஃப்டா கொடுக்க போறாங்களா? அதுக்காக தான் என் போட்டோவையும் ஆதார் கார்டையும் கேட்டாங்க. ஓஹோ, அப்படியா? இந்த சிவகாமி என்கிட்ட எதையுமே சொல்லல. இரு, அவளையே கேக்குறேன். சொல்லு துளசி. என்ன சிவகாமி, உனக்கு அவ்ளோ தைரியம் வந்துருச்சா?
என்னடி என்னை எதுக்கு இப்ப இப்படி மிரட்டுற? நான் உன்னை மிரட்டுறேனா? எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. எங்களுக்கு இன்னும் மேரேஜே நடக்கல, அதுக்குள்ள எங்க 2 பேருக்கும் gift கொடுக்க போறியாமே? என்ன கிஃப்ட்னு என்கிட்ட கூட சொல்லல. அதான் அவ்ளோ தைரியம் வந்துருச்சான்னு கேட்டேன். ஓ, நீ அத பத்தி கேக்குறியா? இந்த மேரேஜ் கிஃப்ட் விஷயம் எல்லாம் உங்க ராஜன் மாமாவோட ஐடியா தான். நான் எதுவும் சொல்லலப்பா. முதல்ல அது என்ன கிஃப்ட்னு சொல்லு சிவகாமி. அத நான் சொல்றேன் துளசி. போன்ல அத்தைய மிரட்டாத. அத்தை, நீங்க சொல்ல வேணாம் அத்தை. நானே துளசி கிட்ட சொல்லிக்கிறேன். சரி விஸ்வா, நீ ஏன் அவளை சமாளி. ஏய், இப்ப அத்தை கிட்ட எதுக்கு கோவமா பேசுறேன்? நான் அப்படிதான் பேசுவேன். சரி, அந்த gift மேட்டர் என்ன? முதல்ல அத சொல்லு. அதுவா, சிவகாமி அத்தை நமக்காக ஒரு பிளாட் இடம் வாங்கியிருக்காங்களாமா. அத நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க. அதுக்கு தான் என்கிட்ட போட்டோவையும் ஆதார் கார்டையும் கேட்டாங்க. அடச்ச, இவ்ளோதானா? இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? ஏன் 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 இவ்ளோ சலிச்சுக்கிற? வேற என்ன வேணும்? நம்ம 2 பேருக்கும் இடம் வாங்குறதுல உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? அது இல்லடா விஸ்வா, நான் மேரேஜ் கிஃப்ட்னு சொன்ன உடனே நம்ம ஹனிமூனுக்காக ஏதோ ஃபாரின் ட்ரிப்புக்கு தான் டிக்கெட் போட்டு அங்க காட்டேஜ் எதுவும் புக் பண்ணிருப்பாங்களோன்னு இமேஜின் பண்ணிட்டேன். என் இமேஜினேஷன் எல்லாம் புஸ்ன்னு போயிடுச்சு. ஓஹோ, அப்படி ஒரு ஆசை இருக்கா உனக்கு? அப்படின்னா அத்தை கிட்டே கேட்டுற வேண்டியதானே? ஏன், எனக்கு என்ன பயம்? இதோ இப்பவே சிவகாமி கிட்ட கேக்குறேன். அந்த இடத்துக்கு செலவு பண்ண போற பணத்தை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு புக் பண்ண சொல்றேன். ஓகே தானே? ஏய் லூசு, இதெல்லாமா போய் அவங்க கிட்ட கேட்பாங்க? அதுக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அட பாவி, என்கிட்ட கூட சொல்லாம அமுக்குனியா இருந்துகிட்டு ஹனிமூனுக்கு ஏற்பாடே பண்ணிட்டியா? சரி சொல்லு, நம்ம எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போறோம்? ஃபாரின் கண்ட்ரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம மேரேஜ் முடிஞ்சதும் காசி வாரணாசின்னு கோயிலுக்கு போறோம். அதுக்கு தான் புக் பண்ணிருக்கேன். ஏண்டா, வயசான ஆளுங்க போற இடத்துக்கு ஒரு வயசு பொண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் எவ்ளோ கொழுப்பு இருக்கணும். உன்ன ஏண்டி, ஏன் மாமா ரூம்ல உனக்கு என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? மரியாதையா வெளியில போ, இல்லன்னா அத்தைக்கிட்டே சொல்லிடுவேன். கரெக்டா குறுக்க வந்துருவியே கரடி மாதிரி. விஸ்வா, ஏதோ காசி வாரணாசிக்கு புக் பண்ணிருக்கேன்னு சொன்னல, இதோ இவளை கூட்டிட்டு போ. யாரு மாமா காசி வாரணாசிக்கு போக போறா? நான் தான் சன்னியாசி ஆக போறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு போ. இந்த துளசிய பார்த்தாலே மாமா இப்படிதான் ஏதோ பைத்தியம் புடிச்ச மாதிரி உளறாரு. அப்படி எந்த விதத்துல அவ என்ன விட அழகா இருக்கான்னு எனக்கே தெரியல.
டேய் அக்கா என் ஊர்ல இந்த ருத்ராவை மீறி எவனும் பிசினஸ் பண்ண முடியாது. அந்த சேட்டுக்கிட்ட சொல்லு, நான் கேட்ட மாமூல் வரணும். இல்ல அவன் கடையை அடிச்சு நொறுக்கிடுங்க. பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. டேய் நீ போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். யாரியா நீ? என்ன வேணும் உனக்கு? மேடம் என்ன ஞாபகம் இல்லையா? யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணதுல பாதிக்கப்பட்டவனா இருக்குமோ? அதனால டிஜிபி வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பானோ? சரியா ஞாபகத்துக்கு வரல. என்ன விஷயம் சொல்லு. நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க ஊர்ல லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனையில நீங்க தான் மேடம் ஹெல்ப் பண்ணீங்க. யோ, இது டிஜிபியோட வீடு. நான் அவரோட ரிலேட்டிவ். இங்க எதுக்கு வந்த? என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபோன் நம்பர் தரேன், அப்புறமா கால் பண்ணி பேசு. உன் ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம். மேடம் நான் உங்களை பார்க்க வரல மேடம். சிவகாமி மேடம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு வாங்கியிருக்காங்க. அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக டிஜிபி சார் பையன் விஸ்வா கிட்ட போட்டோவும் ஆதார் கார்டும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஓ அதுவா? டிஜிபி சாரோட பையன் என்னோட மாப்பிள்ள தான். அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல. சரிங்க மேடம். இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? நான் தான் உங்களை கட்டிக்க போறேன்னு பைரவி அத்தை என்கிட்டயும் சொல்லிருக்காங்க, உங்ககிட்டயும் சொல்லிருக்காங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி என் அத்தை சொன்னதுனாலதான் நான் உங்களையே என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அந்த துளசியோட ஜாலியா கும்மால போட்டுட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல மாமா நியாயம்? நீங்களே சொல்லுங்க மாமா. என்ன மாமா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? லக்ஷ்மி, என்ன இது? லூசு மாதிரி இப்படி விஸ்வாவோட போட்டோ வச்சு பேசிட்டு இருக்க? ஆமா, அந்த துளசி இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தானா நான் பைத்தியமாவே ஆயிடுவேன் போல இருக்கு. அவ ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குக்கா. அந்த ஆட்டத்தை அடக்க தானே நான் வந்திருக்கேன். கவலைப்படாத லக்ஷ்மி, நாம பேசிக்கிட்ட மாதிரியே அந்த சிவகாமிக்கும் பைரவிக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னக்கா சொல்ற? அந்த சிவகாமி புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அத விஸ்வா துளசி 2 பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ண போறாளாம். அதுவும் பைரவி அத்தைக்கு தெரியாம நடக்க போகுது. இந்த ஒரு மேட்டரை வச்சு அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடுங்க. அக்கா, இந்த விஷயத்தை இப்பவே பைரவி அத்தை கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துடலாம். வாக்கா. இரு லக்ஷ்மி, அவசரப்படாத. இப்பதானே ஒரு சிறு பொறி கிடைச்சிருக்கு. இத நல்லா ஊதி ஊதி பெருசாக்கணும். நான் பத்த வைக்க போற இந்த நெருப்பு இந்த 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற பந்தம், பாசம், உறவு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சிவகாமியும் துளசியும் இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கவே முடியாது. அக்கா, நீ சொல்றத பார்த்தா ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்க போல இருக்கு. என்னக்கா அது? என்கிட்டயே சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் பிளான சொல்றேன் கேளு லக்ஷ்மி. அந்த சிவகாமி தான் வாங்கின இடத்த விஸ்வா துளசி பேர்ல பத்திரப்பதிவு பண்ண போறா. அதுவும் நாளைக்கே பண்ண போறா. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அதே நேரத்துல அதே தேதியில அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு விஸ்வாவுக்கும் துளசிக்கும் பதிவு திருமணம் நடக்க போற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ண போறேன். என்னக்கா, ரெஜிஸ்டர் மேரேஜா? அப்ப ஏன் லைஃப் என்ன ஆகும்? முழுசா கேளு லக்ஷ்மி.
சிவகாமியை பொறுத்த வரைக்கும் அங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றது மட்டும்தான் நடக்க போகுதா நினைப்பா. ஆனா பைரவியத்தை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு விஸ்வாவுக்கும் துளசிக்கும் சிவகாமி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க போறதா நினைச்சு பெருசா சண்டை வரும். சூப்பர் ஐடியாக்கா. அப்புறம் சண்டை வரலனா என்னக்கா பண்றது? ஏன் மேலேயே சந்தேகப்படுற? கண்டிப்பா சண்டை வரும். அதுக்கு தானே அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் நடக்க போறதா நான் செட் பண்றேன். இப்போ நீ என்ன பண்ற? விஸ்வாவுக்கு தெரியாம அவனோட போட்டோ ஒன்னும் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. நான் இப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் அங்க எவனையாவது புடிச்சு நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்றேன். சரிக்கா. போட்டோவும் ஆதார் கார்டு காப்பியும் உடனே நான் அனுப்பி வைக்கிறேன்க்கா. நான் யாராவது நம்ம பசங்களை நம்ம ஏரியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்றேன். சின்னா, நீ என்ன பண்ற? உடனே நம்ம ஏரியால இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வா. அங்க வந்து என்ன பண்றேன்னா, கிளியர்? ஓகே ஓகேக்கா. சரி லக்ஷ்மி, நான் வரேன். நீ உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. சரிக்கா. ஏய் துளசி, என்ன மீறி நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன்டி. என் அக்கா கிளம்பிட்டா. இருக்கு உனக்கு. அக்கா, இவர் பேரு பெருமாள். இவரு தாக்கா இங்க மேரேஜ் புரோக்கரு. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருக்காரு. நான் என்ன மேடம் பண்ணணும்? இதுல அந்த பையன் பொண்ணோட போட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு காப்பி இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் பணம் 10,000 ரூபாய் இதுல வச்சிருக்கேன். சரிங்க மேடம். நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுறேன் மேடம். ஆனா போலீஸ் கேஸ் எதுவும் வராம பாத்துங்க மேடம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி என்னையும் நீங்க காட்டி கொடுக்க கூடாது, புரியுதா? வாங்கின பணத்துக்கு விசுவாசமா இருப்பேன் மேடம். நான் கொடுத்த போட்டோல இருக்கிற விஸ்வாவும் துளசியும் நாளைக்கு பதிவு திருமணம் பண்ணிக்க போற மாதிரி ஃபார்ம் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிடணும். சரிங்க மேடம். பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் ஃபார்ம் மாதிரியே இருக்கணும். என்னோட வேலையே அதுதான் மேடம். நீங்க நாளைக்கு வாங்க, எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிடறேன் மேடம். சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். சரி வரங்க. நான் போடுற இந்த பிளான் மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாளைக்கு இதே இடத்துல சிவகாமியும் அந்த பைரவியும் சண்டை போட்டுக்குவாங்க. அத பார்த்து அந்த துளசி ஷாக் ஆயிடுவான். நான் ஹாப்பியா இருப்பேன்.